வேறு லெவலில் அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃபும், மேடம் நீங்கள் ஏன் மேடம் ராஜா சாரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க? அவர் இருந்தால் மட்டும்தான் ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே, நான் தான் அவரை வேலை விட்டு தூக்கிட்டேன்ல, இனிமேட்டு அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. உங்கள் குடும்ப விவகாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை மேடம். ஆனால் கம்பெனியை பொறுத்தளவு எங்களுக்கு ஏதாவது சின்னதாக மன கஷ்டம்னாலும் பிரச்சனைனாலும் அவர் முன்னாடி வந்து நிற்பார். எங்களில் ஒருத்தராக தான் நாங்கள் பார்க்குறோம். அவருக்கு கம்பெனியில் பிரச்சனைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். முடிவாக என்ன சொல்கிறீங்க மேடம்? நீங்கள் தான் கன்சிடர் பண்ணணும் ப்ளீஸ், எங்களுக்காக மனசை மாற்றிக்கங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. சந்திரகலா வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க. அதான் எங்கள் அக்கா வந்து முடிவு சொல்லிட்டால, போய் வேலையை பார்த்து வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழியை பாருங்கன்னு சந்திரா பேசுகிறாங்க. சரி மேடம், இதான் உங்கள் முடிவா? ஓ, என்கிட்டயே முடிவை வந்து கேட்குறீங்களா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி வந்து சொன்னோன்னே, இல்லை மேடம், அவர் வந்தால் மட்டும்தான் நாங்கள் வேலைக்கு வந்து போவோம், இல்லாட்டி வேலைக்கு போக மாட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே, அக்கா இப்பயே இவங்களை எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிட்டு வேற புது ஆளுங்களை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்திரகலா. என்னால் அது மாதிரி ஒரு காரியத்தெல்லாம் எக்காலத்துலேயும் செய்ய மாட்டேன். ஆனால் இவங்க செய்கிற செயலை பார்த்தா நான் வேற ஒரு முடிவை தான் எடுப்பேன். நீங்கள் உங்கள் மனசை மாற்றிப்பீங்களான்னு இறுதியாக கேட்குறேன். முடியாது மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்கெல்லாம். ஓகே, என் கம்பெனியை நான் வித்துட்றேன். யார்கிட்ட விற்கிறனோ அவங்களுக்கு நீங்கள் வேலை பாருங்கள். உங்களோட தயவு எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ராஜா வந்தால் எனக்கு என்ன, வரலனா எனக்கு என்ன, இதான் என்னோட முடிவு. இனிமேட்டு அந்த கம்பெனிக்கான முதலாளி நான் கிடையாது. சாமுண்டேஸ்வரி, என்ன முடிவு பண்ணிகிட்ருக்க? அந்த கம்பெனி நம்ம கையில் இருக்கிறதுக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எத்தனை குடும்பம் அதை நம்பி இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் வேணான்னு சொல்கிற முடிவை மாற்றிக்க. என்னால் முடிவை வந்து மாற்ற முடியாது. நீங்களாவது சொல்கிறத கேளுங்க. அம்மாவோட முடிவு என்னவாக இருந்தாலும் அதில் விடாபடியாக இருக்காங்க. எங்கள் முடிவுலையும் அப்படி தான். சரிம்மா, உங்கள் சௌரியம்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளில வராங்க. என்னது அந்த அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு பார்த்தா கேட்காமல் போகிறாங்களேன்னு சொல்லி வருத்தத்தில் போகிறாங்க. இதை நான் கார்த்திகிட்ட சொல்லியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து சொன்னால் சரி வராது. கார் எடுத்துகிட்டு மாதம் வந்து ராஜராஜன் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல, வாயா வாயா, என்னையா இந்த பக்கம், முக்கியமான விஷயத்த வந்து மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னமாம்மா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இன்றைக்கி கம்பெனியில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் எல்லோரும் வந்தாங்க. சரி, அவங்க எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசினோன்னே எங்களால் அவர் இல்லாமல் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே, சரி மாமா, இப்போ அந்த கம்பெனி நம்ம கையை விட்டு போகும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் போகாது. அது நம்ம குடும்பத்தோட கொலை சொத்து. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் நிம்மதியாக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்மளாலையும் வந்து நல்லாவே வந்து செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தைக்கு எதுவாக இருந்தாலும் பிடிவாதம். அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக வைக்கணும். மாப்பிள்ளை, என்ன பண்ண போகிறீங்க? நான் பார்த்துக்கிறேன் மாமா, கம்பெனி எப்போதும் நம்ம கையை விட்டு போகாது அப்படின்னு சொன்னோன்னே, மாப்பிள்ளை நீங்கள் அந்த கம்பெனியை வாங்குற மாதிரி முடிவெடுத்தீங்கன்னா கூட சந்திராவும் ஈஸ்வரியும் தரமாட்டாங்களே. மாமா, நானாக வாங்குவேன், என் ஃப்ரெண்டு மூலியமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கார்த்தி வந்து சூப்பராக வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து திட்டம் போடுறாங்க. அந்த இடத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப யார் பேரில் வந்து வாங்குவீங்க? என் ஃப்ரெண்டு பேர்லேயே வாங்கிக்கலாம் மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னால் அவன் கேட்பான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம் மாப்பிள்ளை, ஏதோ உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் செய்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு நம்ம ராஜராஜன். நான் தகவலை வந்து சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன். ஐயா ஐயா, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்க, சாப்பிட்டு போயா? எனக்கும் ஆசைதாம்மா. இப்போ நான் வீட்டில் இல்லைங்கிற விஷயத்த சந்திரா கிடக்கு முடக்கா என் மனைவி கிட்டே சொல்லுவா. அதுக்கப்புறம் எங்கே போனீங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா, மாப்பிள்ளை என்னென்னமோ திட்டம் போட்டு வச்சுருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா மாப்பிள்ளை போடுற திட்டம்லாம் தவிடுபடி ஆகிடும். ஆமாயா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு. என் பிள்ளைய ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட விடாத அளவுக்கு சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் இப்படி போட்டு பந்தாடுறாங்களே. விடுங்க பாட்டி, இதுக்கான நிரந்தரமான தீர்வு நான் தரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னதாயா மழை போல நம்பியிருக்கோம், ஏதாவது பார்த்து செய்யா அப்படின்னு சொல்லும்போது சந்திரா அவங்க மாமியார்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அத்தை, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நீ ஏதாவது ஒரு விஷயத்த தந்திரமான முறையில் வந்து செய்யணும். எங்களால் இனிமேட்டு தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்க்க முடியும், நாங்கள் வர முடியாது. ஆனால் நீ அப்படி இல்லை சந்திரா. நீ சாமுண்டேஸ்வரி வீட்டில் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதை வேணாலும் சாதிக்க முடியும். எப்படி இருந்தாலும்
உன்னை பற்றியும் வெளியில் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி ஐடியா வந்து கொடுக்குறாங்க. அத்தை கரெக்டான விஷயந்தான், ஆனால் மருமகளே இதில் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தா நம்மளால் அவனை இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கலாம் முடியாது. பார்த்துக்கலாம் அத்தை, நான் இருக்கேன்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சந்திரா கொஞ்சம் கவனமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்தி அவங்க தோழருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னப்பா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? இல்லைடா எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்ன உதவி? இது மாதிரி என் மாமியார் வந்து கம்பெனி வந்து விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ தான் வந்து ஏதாவது முயற்சி பண்ணணும், என் பேரில் வாங்கி தரணும். சரிடா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து மாதம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காரு. ஒரு பக்கம் தரகரை வந்து கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. இது மாதிரி என் கம்பெனியை வந்து விற்கணும், சரிங்களா? பார்ட்டி வந்து பாருங்கள். சரி மேடம் நாங்கள் பார்த்துட்றோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, தரகரே கூடிய சீக்கிரம் இந்த கம்பெனியை வந்து விற்கணும், நல்ல ஆளாக பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க உங்கள் கம்பெனியை திடீர்னு விற்கிறீங்க, ஆனால் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் எதுக்கு, கம்பெனியோட வரவு செலவு கணக்கெல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கொடுக்குறாங்க. என்ன மேடம் இவ்வளோ லாபகரமாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? உன் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னேன். சரி மேடம் ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். உங்கள் சௌகரியம், நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க, நான் ஆளை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார்த்தி அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா மாட்டிங்களா? எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கள் தம்பி என்ன பண்ணணும்? என் ஃப்ரெண்டு இந்த கம்பெனி வந்து வாங்கிக்கிறேங்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் விற்கிற மாதிரி உதவி செய்யணுங்கிற மாதிரி சொன்னேன். சரி தம்பி இது எல்லாத்துக்கும் நான் தான் பின்னாடி இருக்கேன்னு தெரியாமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாக தெரியாதுங்க, என்னை நம்புங்க, எங்ககிட்ட இருந்தால் தான் எப்போதுமே நல்லா இருக்கும். குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, உங்களோட நல்ல மனசை சாமுண்டேஸ்வரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி கொஞ்சம் நேரம் கழித்து ஆள் கிடச்சிட்டாங்கன்னு மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி தம்பி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த தரகர் ஃபோன் அடித்த உடனே, என்ன மேடம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆளெல்லாம் பார்த்தீங்களா, ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அவர் பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்கிறாரு மேடம், அவர் வரப்போ நான் உங்களுக்கு தகவல் வந்து சொல்கிறேன். சரி சரி கரெக்டாக வந்த உடனே முடிச்சிடுவார்ல, ஒரு 2-3 நாளில் வந்து முடிச்சிடலாம் மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. திடீர்னு 2 நாளுக்குள்ளேயே வந்து நம்ம சொத்தை விற்க போகிறோமா, எப்படா இதெல்லாம் சாத்தியம், இதுக்கு பின்னாடி அவர் இருப்பாரோ அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா வந்து யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சந்திரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட செம மாதம் அதிரடியாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.